ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம குக்கீஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். அவனை வச்சு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம், மைதா எடுத்திருக்கோம், அப்புறம் அன்சால்டட் பட்டர் வாங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹெர்ஷீஸ் சிரப் எடுத்திருக்கோம், அப்புறம் கொக்கோ பவுடரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையான பொருட்களுங்க. நம்ம வந்து எக் ஆட் பண்ணதுக்கு பதில் தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மைதாக்கு பதில் நீங்கள் வீட் ஃப்ளோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து ஒரு 150 கிராம் வரைக்கும் நம்ம பட்டர் போட்டிருக்கோம், அன்சால்டட் பட்டர். அதே மாதிரி வந்து சுகரை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும், நல்ல பவுடர் அரைக்க போகிறோம். அது கூட வந்து 2 ஏலக்காய் போட்டு நம்ம வந்து மிக்ஸில் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணாதனால தான் நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம். இப்போ பட்டர் கூட வந்து நம்ம வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்ட பிறகு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதுவுமே வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணணும். நிறைய சேர்க்காதுங்க. மெயினாக வந்து லம்ஸ் இல்லாமல் நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கணும், அதுதான் மெயின். மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாத அளவுக்கு பிசைங்க. வேணும்னா நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. ஸோ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து சாக்லேட் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம், அதான் கொக்கோ பவுடர். ஸோ வந்து கலர் வந்து நம்ம 2 கலர் கொடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்.
குக்கீஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இனோவேட்டிவாக செய்ய போகிறோம். ஸோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4 விதமான ஷேப் செய்ய போகிறேங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ண மாவில் வந்து நான் ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து பைண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன யூஸ் பண்ணேன்னா சோள மாவு யூஸ் பண்ணுறோம். ஸோ சோள மாவு வந்து நம்ம வந்து ஒரு தண்ணி விட்டு நம்ம வந்து ரொம்ப செமி சாலிடாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இது பைண்டிங் அப்படி தான், அப்போ தான் பைண்டிங் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சோள மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் கலர் மாவை வந்து அதுவுமே வந்து நம்ம தட்டி எடுத்து அதுக்கு மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே அதுக்கு மேலே வந்து நான் வந்து அடுக்கி வைக்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒன்றோட ஒன்று அடுக்கி வச்சு அப்புறம் ஃபைனலாக கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஷேப் பண்ண போகிறோம். ஸோ அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம நட்ஸ் பிஸ்கெட் செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து பாதாம், கிஸ்மிஸ், கேஷ்யூ நட், அப்புறம் டேட்ஸு. ஸோ இதை வச்சு நான் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஃப்ளவர் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஷேப் செய்ய போகிறோங்க. ஸோ ஒயிட் ஃப்ளவர் கூட நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்து அதுவுமே வந்து அங்கங்கே தெரிகிற மாதிரி அழகாக வைக்கணும்.
ஸோ இது 4th ஷேப்புங்க. ஸோ இது வந்து 2 கலராக இருக்கும். ஒன்று ப்ரௌன் கலர் ஒன்று, இன்னொன்று கலர் வந்து ஒயிட் கலர். ஸோ இது ரெண்டுமே அங்கங்கே தெரிகிற மாதிரி அழகாக 4வது ஷேப் பண்ணுறோங்க. இந்த அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் 180 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நம்மளோட குக்கீஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2வது செட்டு வந்து நான் வந்து வெறும் ஸ்டார் பிஸ்கெட் ஷேப்பில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு செட்டு பேக் ஆகட்டும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு செட்டு வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ 2வது செட்டு தான் நம்ம வந்து ஸ்டார் பிஸ்கெட் செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து இதுவுமே வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கடையில் இருக்கிற விட இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் புட்டு